மத்த உதவியெல்லாம் பண்ண முடியுது, புடவைய மட்டும் நான் மாத்தி விடணுமா? என்ன நீ இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லடா. அப்ப எந்திரிச்சு நடக்கலாம்ல? காஃபி சாப்பிட விடுறா. ஓ, தேன்மொழி அண்ணி போட்ட காஃபி அவ்வளவு ருசியா இருக்கா? ஆக்சிடென்ட் ஆனதுல நாக்கும் செத்து போச்சு உங்களுக்கு. டாய், தேவையில்லாம தேன்மொழி அக்காவை பத்தி பேசாத. காஃபி நல்லா தான் இருக்கு. சரி சரி, காஃபியை குடிச்சிட்டு எந்திரிச்சு நடங்க. போதுமா? அண்ணே, நடக்கணும். ஹெல்ப் பண்ணுங்க. நடக்க ட்ரை பண்ணுங்க, நீ அப்பதானே சீக்கிரம் சரியாகும். அண்ணே ஹெல்ப் பண்ணுங்க, நடங்கன்னு சொல்றேன்ல. சரி. ஏய் பாத்து. மெதுவா மெல்ல, மெதுவா பாத்து நடங்க நீ. மெதுவா. நந்தினி, மெதுவா மெதுவா கால் எடுத்து வை. மெதுவா. அண்ணி பாத்து. மெதுவா பாத்து. அப்படிதான். மெதுவா கால் எடுத்து வை. அண்ணி, இனிமே பிரச்சனை இல்ல நீ. நீங்க சீக்கிரமா நடப்பீங்க, கவலைப்படாதீங்க. அப்படிதான். கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா. அப்படியே 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 பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வா. அப்படியே மெதுவா மெதுவா. அவ்வளவுதான். ரெண்டடி ரெண்டடி, அவ்வளவுதான். இருங்க 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 இருங்க. வாங்க உட்காருங்க. உட்காரு. மெதுவா. சீக்கிரம் அண்ணி பழைய மாதிரி எந்திரிச்சு நடப்பாங்கண்ணே.
என்ன வள்ளியம்மா இப்படி இருக்கா? வள்ளியம்மா, உன் மருமக லட்சுமிக்கு உடம்பு சரியில்லாதனால அவளால உன்னை கவனிக்க முடியல. அவ வந்ததுல இருந்து அவளே உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தாளா, அதனால நானும் உன்னை கவனிக்கவே இல்லை. இப்போ உனக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் செய்யணுங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். என்னை மன்னிச்சு வள்ளியம்மா. வெற்றி மட்டும் தான் அவன் பொண்டாட்டி கவனிப்பானா, நானே என் பொண்டாட்டி எப்படி கவனிக்கிறேன்னு பாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நான் உன்னை அலங்காரம் பண்ணி விடுறேன். வா வா. என்னங்க என்ன தின்னு? இந்த வீட்ல என்னடானா அவங்க உங்க பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குறாங்க. இங்க என்னடானா நீங்க தூங்குன்னு தூங்குறீங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு. என்ன இந்த வீட்ல வேலைக்காரியா கட்டீங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நைட் நான் தூங்கும் போது நீங்க கை கால் அமைக்க விடணும். புரிஞ்சுதா? சரி தானே. அண்ணே அண்ணே, என்னடா? அண்ணி ஏதோ உங்களை திட்டிட்டு போன மாதிரி இருந்தது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? ஆமாண்டா. உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அண்ணே, அவங்க கிட்ட பார்த்து நடந்துக்குங்கண்ணே. அவங்க அம்மா சொன்ன மாதிரி கோவத்துல அடிச்சாலும் அடிச்சிட போறாங்க. உங்க அண்ணி என்ன உங்க அண்ணி என்ன அடிப்பாளான்னு சொன்னேன். அவெல்லாம் என்ன பார்த்தா கைய கட்டி நிப்பா, தெரியுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. வெளியே தாண்டா என்கிட்ட வீராப்பா பேசுற மாதிரி நடிப்பா. ஆனா ரூமுக்குள்ள வந்துட்டான்னு வெயி என்ன தாங்குன்னு தாங்குவா. நான் அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கேன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். எங்க அண்ணன் தான் பெரிய தைரியசாலியாச்சே. புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன எதிர்த்து பேசிட்டு அவளால இந்த வீட்டுல இருந்துட முடியுமா என்ன? அடி பின்னிட மாட்டேன். சிங்கம் மாதிரி சொல்றீங்கண்ணே. அண்ணே, அண்ணி நம்ம ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா முதல்ல என்னதான் திட்டுவாங்க. நான் கிளம்புறேன். சரி, போடா 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 போடா. அட பாவி, நானாடா சிங்கம். கடைசியில படிவேலு மாதிரி எல்லாம் சேர்ந்து அழ வச்சிட்டீங்களேடா. அனுஷ்கா, ஏண்டி கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? உனக்கு தான் உங்க அப்பா நல்ல மாப்பிளையா பாக்குறேன்னு சொல்றாருல, அவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? இதையே திரும்ப திரும்ப நான் எத்தனை வாட்டி தான் படிக்கிறது? இங்க பாருடி, உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் எதுன்னு தெரியுமா? நம்ம லவ் பண்றவங்க நம்மள புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது, அதானே? அதாண்டி இல்ல, லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஏண்டி இப்படி சொல்ற? பின்ன என்ன, நான் பரீட்சைக்கு கூட இந்த மாதிரிலாம் படிச்சது இல்ல. ஆனா உனக்காக இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. ஏய், சலிச்சுக்காதடி. லவ்ல ஜெயிக்கணும்னா இப்படிலாம் சீன் போட்டுதான் ஆகணும். நீயும் தினம் இந்த மாதிரி சீரியஸா யோசிச்சு எழுதி வச்சு சக்தி மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குற. ஆனா அவன் அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. இப்ப புரிஞ்சுக்காட்டி என்ன? போக போக புரியும், இந்த பூவின் வாசம் தெரியும். அப்போ சக்தி என் பின்னாடி எப்படி சுத்தி வர போறாரு நீ பாக்க தானே போற. இந்தா,
இதையும் படி. இதையுமா? இதுல டயலாக் எனக்கு கம்மியா இருக்கு, உனக்கு மட்டும் அதிகமா இருக்கு. ஏய், நான் தானே சக்தியை லவ் பண்றேன். நான் தான் அதிகமா பேசுவேன். நீ வளவளன்னு பேசாம இதுல இருக்கிறத படி. இதெல்லாம் அப்படியே பேசணும், சரியா? ஏய் வந்துட்டாடி. படி படி. அனுஷ்கா, ஏண்டி கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? உனக்கு தான் உங்க அப்பா நல்ல மாப்பிள்ளையா பாத்திருக்கேன்னு சொல்றாருல, அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்கு இப்போ கல்யாணம் தேவை இல்ல. நீ சக்தியை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசுற. இது ரொம்ப தப்புடி. நான் உன்னை சக்தியை நினைச்சு கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. நீ நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதாண்டி இருக்கு. சக்தி எப்போ என் உயிரை காப்பாத்தி எனக்கு மறுஜென்மம் கொடுத்தாரோ அப்பவே என் மனசுல அவர் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு. அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டே என் வாழ்நாள் ஃபுல்லா ஓட்டிட போறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. இதெல்லாம் நடக்கிற காரியமாடி? ஏண்டி நடக்காது? ஏன் நடக்காது? சக்தி மட்டும் அவரை லவ் பண்ணவளை நினைச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம், நான் இருக்க கூடாதா? ஏய் படிடி. நீ அன்னைக்கு என்னமோ சக்தி என் மனசுல ஃப்ரெண்டா தான் இருக்காருன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். அப்பா அப்படி சொன்னேன். ஆனா சக்தி மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விலகி இருக்கேன். இந்த அளவுக்கு நீ சக்தியை லவ் பண்ற, இத நீ அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானே? அப்படி உன்னால சொல்ல முடியலன்னா சொல்லு, நானே போய் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். இத பத்தி யாரும் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். ஏண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இத உன் மனசுல பூட்டி வச்சிட்டு இருக்க போற? இது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகும். என் லவ் அப்படி இல்லடி, புனிதமானது. பொதுவா லவ்ங்கிறது தானா வரணும், ரெக்கமெண்டேஷன்லயோ சிம்பத்திலயோ வரக்கூடாது. அப்படி வந்தா அது உண்மையான லவ்வே இல்ல. நான் சக்தியை லவ் பண்றேன், அவரை நினைச்சே வாழ்ந்துட்டு போறேன். இது தாண்டி என் முடிவு. இத போய் எங்க அப்பா கிட்ட சொல்ல முடியுமா? அதுக்குதான் பொதுவா கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஐயோ, ஏய் வராடி. அப்புறம் சரி அதெல்லாம் விடு. நீ ஏண்டி ஆபீஸ்க்கு போகல? நீ ஆபீஸ்க்கு வரல, அதனாலதான் நானும் ஆபீஸ்க்கு போல. அனுஷ்கா, என்னடி சக்தி எதுவுமே பேசாம போயிட்டாரு? நீ அவர் கவனிக்கல, ஆனா நான் அவர் கவனிச்சேன். இப்ப நான் பேசினதை பார்த்துட்டு சக்தி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சோ அவர் மனசுல நான் இருக்கிறது கன்ஃபார்ம். அது எப்படி நீ இவ்ளோ உறுதியா சொல்ற? நான் பேசுனது சக்திக்கு பிடிக்கலனா இப்ப வந்து சண்டை போட்டுருப்பார்ல. ஆனா அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. சோ அவர் மனசுல நான் இருக்கேன் தானே அர்த்தம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல இடம் பிடிச்சு நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். பெரிய ஆள் தாண்டி நீ. ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலான்னு ப்ரூவ் பண்ணிட்ட. அதாண்டி அனுஷ்கா. அண்ணி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஆமா, அண்ணா எங்க? நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? மெடிசன் வாங்க கடைக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி, அண்ணா வரட்டும். சூப்பர் வீடியோ காமிக்கிறேன், பாக்குறீங்களா? இங்க பாரு, ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கேன். இத படிச்சு முடிச்சதும் வீடியோ பாக்குறேன். அண்ணி, நீங்க அப்புறம் படிங்க. முதல்ல என் மொபைல்ல அருமையான வீடியோ வச்சிருக்கேன், அத பாருங்க. அப்படி என்ன வீடியோ? இது ஒரு உண்மையான ஹீரோவோட சாகசங்கள். இத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அப்படி என்னடா சாகசம்? இப்படிப்பட்ட வீடியோ எங்கேயுமே கிடைக்காது. நீ இத பொக்கிஷமா நீங்க பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு இதுல என்னடா இது? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற புருஷன் சாதாரணமான புருஷன் கிடையாது. நீ இப்படிப்பட்ட எங்க அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், தெரியுமா?
ரொம்ப பில்டப் பண்ணாத குடு. இதோ வரேன். குடு பாக்கலாம். ம். என்ன நீ இதுக்கே இப்படி அசந்து பண்ண எப்படி? அண்ணன் உங்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? பாருங்க. அவரு உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போனதும் எப்படி அழைச்சு போயிட்டாரு பாத்தீங்களா? இருங்க நீ இன்னொரு வீடியோ காட்டுறேன். இத பாருங்க. அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு, நீ கொடுங்க காட்டுறேன். டேய் கதிர, ஃபேக்டரி டைம் ஆயிடுச்சுடா. என்ன போன் நோண்டிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லனே. என்ன ஒண்ணு இல்லையா? எங்க காட்டு. இல்லனே. டேய் காட்றா, காட்டு. அது ஒண்ணு இல்லனே. உன் திருவிளையாடல தான் அன்னிக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். என்ன? ஏன் திருவிளையாடலா? நான் என்னடா பண்ணேன்? அன்னி குணமாகறதுக்காக கோயில் கோயிலா சுத்தி பிரார்த்தனை பண்ணீங்கல்ல, அதான் அந்த பக்தி மயத்தை அன்னிக்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். பாக்குறீங்களா? பாருங்க. ஏண்டா இது எப்படா நீ எடுத்த? நீங்க உங்க பொண்டாட்டிக்காக சாமி கிட்ட வேண்டிக்கலாம். நான் என் அண்ணி குணமாகறதுக்காக வேண்டிக்க கூடாதா? கோயிலுக்கு வந்தேன். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்த உடனே என்னால ரெக்கார்ட் பண்ணாம இருக்க முடியலண்ணே. அதான் நீ செஞ்சதை ரெக்கார்ட் பண்ணி அன்னிக்கிட்ட காமிச்சேன். டேய் ஏண்டா இதெல்லாம் அவகிட்ட காட்டிக்கிட்டு? டைம் ஆயிடுச்சு, போய் வேலையை பாரு. போடா. ஆனா இருனே, உன்னை பத்தி பெருமையா சொன்னா பிடிக்கவே பிடிக்காத. ஆனா ஒண்ணுனே, நீ செஞ்சதை பார்த்து அன்னி கண் கலங்கிட்டாங்கண்ணே.